ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நான் ஸ்டுடியோவில் இருக்கும்போது முக்கியமான சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அந்த தகவலை தான் இப்போ நான் சொல்கிறேன். இதை அவர் அதை சொல்லும்போது நேரில் கேட்கும்போது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதை எவ்வளவு புலங்காகிதப்பட்டு அதை சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி சிலுத்து போகும். அப்படி தான் மூகாம்பி கோவிலுக்கு தொடர்ந்து ராஜா சார் அவர்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. தனக்கு ஒரு குரு வேணும், தன்னுடைய குரு யார் அப்படிங்கிற தேடுதல் அவர் ஒரு கட்டத்தில் இறங்குறாங்க. ராஜா சார் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ராகம் பஞ்சமிகின்ற ராகம். அந்த பஞ்சமிகி ராகத்தில் ராஜா சார் அவர்கள் போட்ட ஒரே பாடல் இந்த ஆத்மா படத்தில் தான் இடம்பெற்றது. அந்த கிரீடங்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு கலரில் ஒரு தகதகன்னு ஒரு ஜொலிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது கிட்டத்தட்ட அது இது 4 கோடி வால்ஸ் இதெல்லாம் சேர்த்து 8 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது, மதிப்பிட்டு சொன்னது. அவங்க ஏன் இந்த 8 கோடி அப்படிங்கிறது தெரியுமா? இது ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னா, இப்போ வரைக்கும் ராஜா சாருடைய பூஜை அறையில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு படம், அது இந்த சிற்பி அவர்கள் வரைஞ்சு கொடுத்த தாய் மூகாம்பியோடைய படமாக இருக்குது. அதில் அவங்க அம்மா படம் இருக்கு. வணக்கம். வணக்கம். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பாராட்டு விழா, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர் சுவாமிநாதன் ரஜினிக்கு அழைப்பதில் கொடுத்த படங்கள்லாம் கூட வெளியாக இருந்தது. இதுக்கு நடுவில் இளையராஜா மூகாம்பிகை கோயிலுக்கு வைர கிரீடம், தங்க வாழ் காணிக்கை செலுத்தின செய்தியும் வெளியாக இருக்கு. மூகாம்பிகை கோயிலுக்கும் இளையராஜாவுக்குமான நெருக்கம் ரொம்ப காலமாக பேசப்பட்டு வந்திருக்கு. இளையராஜாவும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. எப்படி ஆரம்பிச்சது? தமிழ்நாடு அரசு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றிலும் திரையுலக வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம், ஒரு அரசாங்கமே ஒரு இசைக்கலைஞனுக்கு ஒரு மரியாதை செய்யுது அப்படிங்கிறது முதல் முறையாக இந்தியாவில் அது இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த பெருமை கிடைச்சிருக்கு. அதுக்கு எல்லாமே முக்கிய வழிகாட்டியாக இருந்த நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரும். வெளிநாடுகளில் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிம்பொனி இசையை பாராட்டு விழாவில் அது நடக்க போகிற இடத்துலையும் நம்ம மக்களுக்காக வாசித்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இளையராஜா அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த மேடையில், இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் இந்த சிம்பொனியை வாசிக்கும் போது அவர் முக்கியமாக உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். நாமளும் அந்த இசை நிகழ்ச்சி பார்க்க தான் போகிறோம். மூகாம்பி கோவிலுக்கும் அவருக்குமான ஒரு பல நீண்ட கால தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. பல்வேறு கட்டங்களில் இளையராஜா அவர்கள் பேட்டிகள்லையும் சரி, எழுதும்போதும் சரி, இந்த மூகாம்பிகை தெய்வத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை தண்டராஜ் மாஸ்டர், அது இசை கற்றுக்கொண்டிருந்த குரு தண்டராஜ் மாஸ்டர் அவர்களோட பெங்களூரில் தங்கியிருந்த பொழுது இசை கச்சேரிக்கான பணிகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இவருக்கு கடுமையான காய்ச்சல், குளிர் காய்ச்சல் மாதிரி உடம்பு பயங்கர சூடு ஆகி ஒன்றுமே செய்ய முடியாதபடி இருந்திருக்கு. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் கோவில் பிரசாதம்னு சொல்லிட்டு கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தை அவர் கொடுத்து, அது அவர் நெத்தியில் அதை இட்டுக்கிட்ட உடனே அது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த கோயிலுக்கு நம்ம அம்மாவை போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழலில் அன்றைக்கு கச்சேரி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்ப அவர் நண்பர்களோடு சேர்ந்து அங்கேருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் ஸ்டுடியோவில் இருக்கும்போது முக்கியமான சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அந்த தகவலை தான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே அவருடைய உடம்பு சிலிர்த்து போச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்வை உணர்ந்திருக்காரு. அப்படி அதிர்வை உணர்ந்த அந்த செகண்டில் தான் இவங்க தான் நம்முடைய அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை ராஜா சாருக்கு ஏற்பட்டிருக்கு. இதை அவர் அதை சொல்லும்போது நேரில் கேட்கும்போது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதை எவ்வளவு புலங்காகிதப்பட்டு அதை சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி சிலுத்து போகும். அப்படி தான் மூகாம்பி கோவிலுக்கு தொடர்ந்து ராஜா சார் அவர்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. தனக்கு ஒரு குரு வேணும், தன்னுடைய குரு யார் அப்படிங்கிற தேடுதல் அவர் ஒரு கட்டத்தில் இறங்குறாங்க. அப்போ தான் வீட்டில் அவர் டீனர் வீட்டில் இருக்கும்போது உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷை பற்றின ஒரு கேள்வி அவருக்கு எழுந்திருக்கு. அப்படி தான் இந்த ரமண மகரிஷையும் அவர் கண்டடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மூகாம்பிகை, ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை அந்த தெய்வத்தையும் அவர் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எல்லா கச்சேரியுமே அவர் அவரோட பக்தி ஈடுபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். எல்லா கச்சேரியுமே அந்த ஜனனி அந்த ஆரம்பிப்பார். அதுக்கு காரணமே கூட அந்த மூகாம்பிகை கோயில் மேல. அது எழுதுனதே அவங்க மூகாம்பிகை பற்றின இதுதான்.
அந்த படத்தில் இடம்பெற்ற படமும் வந்து தாய் மூகாம்பி படத்தினுடைய பாடல் தான். அதிலே வந்து ஆதிசங்கரர் நிர்மாணித்த அந்த லிங்கம், இது சொர்ண ரேகையோடு இருக்கிற அந்த லிங்கம், அதை பற்றின பாடலாக தான் அது இருக்குது. அதனால் எங்கே போனாலும் இந்த அம்பாள் மேலே இப்படி ஒரு பாடலை வந்து அவர் பாடியிருக்காங்க. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அம்பாள் மேலே ஏற்படுத்தின அந்த பாட்டு என்ன அப்படின்னா, ஆத்மான்னு ஒரு படம். ஆத்மா வந்து பிரதாப் போத்தன் தான் டைரக்ஷன். அது வந்து ஒரு ஆங்கில நாவலை தழுவி எழுதப்பட்ட, தமிழுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு படம். என்னன்னா, கடவுளை நேரில் காண்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன் கதாநாயகி இவங்களுக்கு நாத்திகம் ஆத்திகத்துக்குமான ஒரு போட்டியாக நடக்கும். அதில் ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் என்ன பாட்டுன்னா, அவர் சார் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது பஞ்சமிகிங்கிற ஒரு ராகமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ராகம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்றுன்னா, அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த அபூர்வமான ஒரு ராகத்தை வச்சு நம்ம பாட்டு பண்ணணும், தலைப்பே இப்படி இருக்குது அப்படின்னா பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சு அதில் போடப்பட்ட பாட்டு தான் அந்த அதிசய ராகம், அபூர்வ ராகம். இப்படி வந்து ராஜா சார் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ராகம் வந்து பஞ்சமிகின் ராகம். அந்த பஞ்சமிகி ராகத்தில் அவங்க ராஜா சார் அவர்கள் போட்ட ஒரே பாடல் வந்து இந்த ஆத்மா படத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். ஆத்மா படமே ஒரு ஸ்பிரிச்சுவலான படம். அது வந்து நல்லா இருக்கும். அது 2 பக்கமும் பேசுகிற மாதிரியான ஒரு படம். வாதம் இது நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ரொம்ப கடவுள் கடவுளை பார்க்க தான் போறீங்கிற ஃபீலை கொண்டு வந்துருவாங்க. அந்த படத்தில் இடம்பெற்ற இன்னருள் தரும் அன்னபூரணி அப்படிங்கிற பாட்டு வந்து இது வந்து பஞ்சமி ராகத்தில் இருக்கிறதா ராஜா சார் வந்து சொல்கிறாங்க. ராஜா சார் அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து புதுசாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற போது அது வந்து இந்த மூகாம்பிகையோடைய பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்களே எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தான் வந்து இந்த மூகாம்பிகைக்கும் ராஜா சாருக்குமான தொடர்பு நீண்ட காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போவும் அந்த மூகாம்பிகை அவர்கள் கோயிலுக்கு அவர் நேற்று போனது பெரிய சம்பவமாக இருக்குது. வைர கிரீடம் கொடுத்துருக்காரு. வந்து வைரமே ரொம்ப விலை கூட்டினது தான். வந்து இப்போ தங்கமும் வந்து கிட்டத்தட்ட வைரமே தான் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு வாழும் கொடுத்துருக்காரு. வந்து எவ்வளோ மதிப்பு, அதோட மதிப்பு அப்படிங்கிறது. அந்த கிரீடங்கள் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு கலரில் ஒரு தகதகன்னு ஒரு ஜொலிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட அது இது 4 கோடி வால்ஸ் இதெல்லாம் சேர்த்து 8 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது, மதிப்பிட்டு சொன்னது. அது அவங்க ஏன் இந்த 8 கோடி அப்படிங்கிறது தெரியுமா? இது வந்து ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, ராஜா சார் சிம்பொனிக்காக மியூசிக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கே 8 கோடி செலவாயிடுச்சு. ஸோ தனக்குள் இருந்து வந்த அந்த இசை இவ்வளவு இருக்குல்ல, இந்த இவ்வளவு செலவு பண்ணியிருக்குல்ல, இது அப்படியே வந்து அவங்க மூகாம்பிகையின் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்கிற மாதிரி அந்த ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி மூகாம்பிகைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி செலவில் இந்த வைர கிரீடத்தையும் தங்க வாளையும் அவர் வந்து சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த அவங்க மதிப்பீட்டாளர்கள் சொன்ன அந்த கணக்குப்படி 8 கோடி வந்ததுன்னா இது ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிம்பொனிக்கு செலவு 8 கோடி அப்படின்னா இந்த கிரீடத்தையும் வாளையும் அதுக்கான செலவு ஒரு மதிப்பீடுப்படி 8 கோடி அப்படிங்கிறது வந்து நேரடியாக அந்த அம்பாள் காலடியில் இந்த இசையை சமர்ப்பித்து விட்டார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மூகாம்பிகைக்கும் ராஜா சாருக்கும் இன்னொரு தொடர்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு முறை இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அம்பாளை வந்து நம்ம வந்து நேரடியாக பார்க்கணும், நம்ம வந்து வணங்கணும், அதுக்கு அம்பாள் உருவம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ராஜா சாருக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தெய்வீக அந்த வழிபாடுகள் பண்ணுற படங்களை வரைகிறதுல வந்து ரொம்ப நேர்த்தியானவர் ஓவியர் சில்பி அவர்கள். அவர் வந்து காஞ்சி பெரியவருக்கே ஸ்கல்ப்சர் அந்த சிலை வடிக்கிறதுக்கான இதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அவருடைய ரொம்பவும் நுணுக்கமாகவும் கோட்ட ஓவியத்திலையும் ரொம்ப வேலைப்பாடு மிகுந்த ஒரு ஓவியங்களை வரையக்கூடியவர் சில்பி. அது எல்லாருக்குமே தெரியும். மூகாம்பிகை வந்து நம்ம ஓவியமாக வரைய சொல்லி சில்பி அவர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய உதவியாளர்களை அனுப்பும் பொழுது, இவங்க போய் இந்த மாதிரி இளையராஜா அவர்களுக்கு இந்த மூகாம்பிகை ஓவியம் வேணும், நீங்கள் வரைச்சி கொடுத்தா நான் வரைஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க வழக்கமான சினிமாக்காரவங்க கேட்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை சொல்லிட்டாரு. போன உதவியாளர் அவர்கிட்ட, என்னங்க இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தொகையை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஓவியர்கிட்ட கேட்கும்போது, சினிமாக்காரங்க தானே அதெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அவரு அங்கேயே வந்து நிறைய சொல்லி பார்த்துருக்காரு, கேட்கல, ஓவியர் கேட்கல, எனக்கு வேலை இருக்குது,
நீங்கள் இப்போ எவ்வளோ கொடுப்பாரு உங்க ஆள் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அளவுக்கு கேட்டு ஓவியர் சிற்பி கேட்டிருக்காங்க. இவர் வீட்டில் போய் சொன்ன உடனே எவ்வளவு கேட்குறாரு அதை சொல்லியா அப்படின்னு சொல்லி ராஜா சார் அவர் உதவியாளர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்னங்க இது இவ்வளவு கேட்குறேன், எவ்வளவு தான் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அந்த அமௌண்ட் அதை சொல்லியிருக்காரு. அப்போ சார் சிரிச்சுக்கிட்டே சரி இது ஒரு நம்மளை வழக்கமான சினிமாக்காரராக அவர் நினச்சிக்கிட்டு அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம இவர்கிட்ட பேரம் பேசினா நம்ம அவர் நினைக்கிற சினிமாக்காரன் நம்ம மாறிடுவோம். அதனால் பேரமே பேச வேண்டாம். நாம் வந்து அவர் கேட்குற தொகையை நான் கொடுக்குறேன், எப்போ இருந்து வரைய ஆரம்பிக்கிறாங்களோன்னு கேட்டு வந்துடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவருக்கு சிற்பிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது இப்படி வரைய சொல்லிட்டாரு, பணம் தர்றேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஷாக். இவங்க வந்து வேலையை தட்டி கழிக்கிறதுக்காக சில நேரங்கள் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிற ஓவியர்கள் செய்யக்கூடியது தான் இல்லையா? அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த தொகையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ராஜா சார். ஒரு நாள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராஜா சாருக்கு அந்த ஆர்வம் தாங்க முடியாது. ஓவியம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிற்பி அவர்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அவங்க வந்து வரவேற்று உட்கார்ந்து பார்க்கும்போது ராஜா சாரை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வேற ஒரு சிந்தனையில் இருந்தவர் ராஜா சார் முகத்தை பார்த்தோன்னா அவருக்கு அவரோட ரொம்ப இணக்கமாக போயிட்டாங்க. அப்போ உட்காந்து பேச 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 அவங்களுக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் அதிகமாகி போச்சு. அப்போ தான் இந்த படைப்புக்கு வந்து எந்த விலையுமே கிடையாது, நீங்களாம் ஒரு விலை நிர்ணயிச்சிருக்கீங்க, அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சாரை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் ராஜா சாருடைய பூஜை அறையில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு படம் அது வந்து இந்த சிற்பி அவர்களை வரைஞ்சு கொடுத்த தாய் மூகாம்பிகையுடைய படமாக இருக்குது. அதில் அவங்க அம்மா படமும் இருக்குது. இளையராஜா பதியை வந்து மூகாம்பிகை கோயிலோட தொடர்புள்ள இன்னொருத்தர் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு வாழ் கொடுத்துருக்காரு வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து ஒரு முறை வந்து ராஜா சார் ஃபேமிலியோட, அதாவது அவங்க கங்கைமரன் சார் இவங்க இங்கே இவங்கெல்லாம் சேர்ந்து மூகாம்பிகை போயிருக்காங்க. அங்கே முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் இதுக்குள்ளே அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் நடந்து போய் உங்களோட அடையாளம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிறகு தான் எம்ஜிஆர் வந்து ஒரு வாள் வாங்கி மூகாம்பிகை காணிக்கையாக கொடுத்துருந்தாரு. அப்போது அந்த அங்கே தான் வந்து சௌபர்ணிகான்னு ஒரு நதி ஓடும். அந்த நதியில் வந்து ராஜா சார் நிற்கிற ஃபோட்டோவெல்லாம் வந்து இப்போ இருக்குது. அதை அந்த ஃபோட்டோவை பஞ்சர் நாசெல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு முறை சார் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் அது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. ஒரு டல்லாக இருந்தது. ஐயா இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்ததுங்க, ஒரு வேற மாதிரி ஒரு இடமா இருக்கு, இப்போ பண்ணைப்புற மாதிரி இருக்கு, வாய்க்கால் மாதிரி இருக்கும், நதி ஒரு ஆற்றுல நின்று எடுத்தது இல்லை அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க இது வந்து சௌபர்ணிகா நதியில் எடுத்ததுயா, இது எடுத்தது வந்து பஞ்சண்ணன் தான் எடுத்தாங்க அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க. அப்போது இவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு தீவிரமாக இந்த மூகாம்பிகை மேலே ஒரு பக்தியாக இருந்ததுக்கு முதல் காரணம் வந்து இளையராஜா அவர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா அரசு பொறுப்பில் இருக்கும்போது அடிக்கடி கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் இளையராஜா அவர்கள் எப்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தால், மூகாம்பிக்கு போயிட்டு வந்தாலும் அதன் பிரசாதம் வந்து முதலமைச்சருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதனால் எம்ஜிஆர் வந்து 2 இடத்துல தான் நீங்கள் எம்ஜிஆர் விபூதி வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஒன்று மூகாம்பிகை கோயில் விபூதி, கோயிலில் விபூதி வச்சது. 2வது விபூதி வச்ச ஒரு ஃபோட்டோ வந்து கேபி சுந்தரம்பா அவர்களுடைய தியேட்டரை திறந்து வைக்கிறதுக்காக கொடுமுடிக்கு போயிருந்த போது எம்ஜிஆர் நெத்தியில் விபூதியோட ஃபோட்டோ இருக்கும். இந்த 2 இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சிந்தனை வந்து அவர் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் மற்றவர்களுடைய வழிபாடுகளில் தலையிடாமல் அதே சமயத்தில் தான் ஏற்றுக்கிட்ட தலைவர்களின் கொள்கைக்கும் வழி நடத்திக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. வரலாறு சம்பந்தமாக சில கான்ட்ரவர்சியான சர்ச்சைகளும் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் விஜய் வந்து நாளைக்கு தான் அந்த இதை ஆரம்பிக்கிறார், அவரோட பிரச்சாரத்தை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதே நாளில் இந்த பாராட்டு விழாவும் நடக்குது வந்து, அதுவும் திடீர்னு ஆரம்பிக்கிறதுனால வந்து எல்லாரும் என்ன கிளப்புறாங்கன்னா விஜயோட சுற்றுப்பயணத்தையோட ஒரு நீர்த்து போக வைக்கிறதுக்காக தான் இது செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எல்லாருக்கும் உண்டான சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இடையில முதலமைச்சர் அவர்கள் வந்து லண்டனுக்கு போயிருந்தாங்க. ராஜா சார் வந்து பல வேளைகளில் வெளியில இருந்தாங்க. அதுக்கு இடையில வந்து இப்போது இந்த நிகழ்ச்சிகளை வந்து திட்டமிடப்பட முடியாமல் இருந்தது. இவங்க வந்து விஜய் தரப்பில் வந்து பல நேரங்கள் வாங்கப்பட்டு அதுக்கு நீதிமன்றமும் காவல்துறையும் இந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இயல்பாக கொடுக்கப்பட்ட அனுமதி அது. இவங்க ராஜா சாருடைய திட்டமிடுதல் வந்து யாருக்காகவும் அவர் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வச்சுக்கோங்க அப்படி அரசுக்கு எது வசதிப்படுதோ அரங்க நிர்மாணிக்கிற இடங்கள்லாம் வந்து எப்படி
வசதியாக இருக்கோ என்பதை பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து சந்தேகமாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அரசியலுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இசை. அந்த இசை வந்து நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த மகிழ்ச்சி தான் இப்போ ரசிகர்களுக்கும் விஜயே சந்தோஷப்படுவார். அதை அந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். சிம்பனி இசைச்சிட்டு அவர் வந்த உடனே அப்பவுமே கூட முதலமைச்சர் அறிவிச்சார் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா அரசு சார்பில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ அது சொல்லியிருக்காங்க வந்து சிம்பனி இசைச்சை தமிழன் அப்படின்னு போட்டு, அதே நேரத்தில் அவரோட பொன்விழா அன்னக்கிளி வந்து 50 வருஷம் ஆயிருக்கு வந்து அவரோட பொன்விழா ஆண்டு அப்படிங்கிறதையும் விழா கொண்டாடுறாங்க. என்ன நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்போவுமே ராஜா சாருடைய நிகழ்ச்சியில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து சினிமா பாட்டு தான் வாசிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க போது அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணி காமிச்சாங்க. அது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது சினிமா பாடல்களை விட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. ஒரு பெரிய அதாவது பொழுதுபோக்குன்னு சொல்கிறத விட அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக அமைஞ்சது வந்து அந்த கான்செப்ட் தான். அது வந்து அவர் வந்து வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போய் அந்த வயலினை வாசிக்க வச்சுட்டு டக்குன்னு சினிமா பாட்டோட கனெக்ட் பண்ணும்போது அப்படி ஒரு கரகோஷம், அப்படி ஒரு விசில் பறந்து அதிரடி அரங்கமே அதிர்ந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு ராஜா சாருக்கு தெரியும், இவங்களுக்கு இந்த இப்படி கொடுத்தாதான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னாலும் அதை சொல்லாமலே செஞ்சு காமிச்சாங்க. நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சியிலையும் அது மாதிரி ஒரு புதுமை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாடல்கள் வந்து ரசிகர்களுக்காக ஒரு 10 பாடல்கள் பாட திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 38 நிமிஷமும் அவர் தான் வருது. அது அந்த சிம்பொனியை வாசித்து முடித்ததுக்கு பிறகு அரசு சார்பான ஒரு பாராட்டு விழாவை வந்து நடத்துவாங்க. அதில் வந்து முதலமைச்சர் இளையராஜா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்காங்க. அது வந்து என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு தெரியும். அதில் அதிகமான பேச்சு கச்சேரிகளும் இருக்காது. அதில் முதலமைச்சர் மட்டும் பேசுவாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்க ஏதாவது இசைக்கலைஞர்கள் பேச வாய்ப்பு இருக்குது. ராஜா சார் கண்டிப்பாக அதை பேசுவாங்க. அப்படி தான் அந்த நிகழ்ச்சி அமையும்னு நினைக்கிறேன்.